ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க பெஸ்ட் பட்ஜெட் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற மாடலும் லாய்ட் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 5 நான் கன்வெர்ட்டபிள். ஃபர்ஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குன்னா 1 டன், 1.5 டன், 2 டன், 0.8 டன், 1.2 டன். இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஏசியில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன பார்க்கலாம். டர்போ கூல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டர்போ கூல் ஃபங்க்ஷன் நம்ம எலிமெண்ட் பண்ணும்போது நம்மளோட ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். இதில் 4 ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்காவும். ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும். PM 2.5 ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக்டீரியாஸ்லாம் இருக்கும். நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட் பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும். க்ளீன் ஃபில்டர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியோட ஃபில்டர் ஓவராக டஸ்ட் ஆகிட்டா நம்ம க்ளீன் பண்ணணும், அதுக்காக இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். அது எப்படி ஷோ ஆகும்னா ஏசியோட டிஸ்பிளேல CLன்ற இண்டிகேஷன் ஷோ ஆகும். R32ன்ற ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ கேஸ் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் கேஸ் வந்து கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு E5 இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இன்ஸ்டாலேஷன் செக் வந்து இருக்குது. இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்து எதுக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்து இருக்குது. BLDC மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார்ஸோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பவரில் ஏசியை ரன் பண்ணோம். இதனால நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஏசியில் 100% காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் கண்டன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க? காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணால் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம். ஏரில் இருக்க டஸ்ட்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கா, இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும் இந்த காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் எனபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏசி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்துருக்கு. அவுட்டோர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கொரஷன் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ப்ராடக்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஐசர் ரேட்டிங் 5.06 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் 5 நான் கன்வெர்ட்டபிள்னா என்ன பார்க்கலாம். இந்த ஏசியை நம்ம 5 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம். 5 நான் கன்வெர்ட்டபிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து 40% ரன் ஆகும். 5 நான் கன்வெர்ட்டபிள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து 60% ரன் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது 80% ரன் ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நார்மல் மோடில் ரன் ஆகும். நார்மல் மோட்னா 100%. எதுக்காக இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கச்சா போதும். ஏசி வந்து 100% ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்போ இந்த கன்வெர்ட்டபிள்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 40% ரன் ஆகும். இந்த 40% ரன் ஆச்சுன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி ப்ரொடியூஸ் பண்ணும். ரிமைனிங் 60% பவர் வந்து சேவ் பண்ணும். ஏசி நீங்கள் நார்மல் மோடில் ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் ஏசி வந்து 100% ரன் ஆகும். ஆட்டோ கன்வெர்ட்டபிள் மோட் இருக்குது. இந்த மோடு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஏசி ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ரிமோட் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏசி ஆட்டோமேட்டிக்காக கூலிங்கை ஜென்ரேட் பண்ணும். வாரண்டி பற்றி பார்க்கலாம். லாய்ட் ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. காம்பனன்ட்ஸ்க்கு 5 இயர்ஸ் வாரண்டி, PCBக்கு 5 இயர்ஸ் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி. இந்த காம்பனன்ட்ஸ்க்கு 5 இயர்ஸ் வாரண்டிலாம் மற்ற எந்த பிராண்டும் தர மாட்டாங்க. லாய்ட் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது லாய்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சர்வீஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க. நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தான். இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் வந்து இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.